Hi all, welcome to my channel. இன்னைக்கு நம்ம முட்டை ஆம்லெட் வந்து எப்படி ஒரு வித்தியாசமா செய்யலாம் அப்படினு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 6 முட்டை எடுத்துக்கிட்டேன். மிளகு ஒரு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன். இத மூணையும் வெறும் வாணல்ல வறுத்து எடுத்துக்கணும். பொடி பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடியா அரிஞ்சிக்கிட்டேன். ஒரு 5 சின்ன வெங்காயம் பொடியா அரிஞ்சிக்கிட்டேன். சின்ன வெங்காயமும் கலந்து பண்ணா தான் உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். 3 பச்சை மிளகாய், உப்பு ஒரு 1/4 ஸ்பூன், மஞ்சள் ஒரு 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு 2 ஆர்க் எடுத்துக்கிட்டேன். சட்டி சூடாயிடுச்சு. அந்த மிளகு ஜீரகம் சோம்பு வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். எண்ணெய்லாம் போடாமல் சும்மா வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா அந்த மிளகு வெடித்து வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். மிளகு ஜீரகம் சோம்பு வறுத்து எடுத்துக்கிட்டோம். அந்த வறுத்த பொருளோட கொஞ்சமாக நான் உப்பு வச்சு இப்போ அம்மியில் வந்து பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பெசரிக்கணும் கை வச்சு. நல்லா கையை சுத்தம் பண்ணிவிட்டு கையால் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் வெங்காயத்து கூட ஒன்று சேரணும். இதை நல்லா பிசைஞ்ச உடனே இந்த பொடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த பொடியவும் சேர்த்துக்கணும். அது கூட மிளகு ஜீரகம் சோம்பு பொடி இதையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த முட்டையை ஊற்றின பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த எல்லோ ஒயிட் எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் முட்டை ஊற்ற ஆரம்பிங்க. சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டேன். இப்போ வாங்க ஆம்லெட் ரெடி பண்ணிடலாம். ஆம்லெட் ஊற்றிட்டு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்து திரும்ப ஆம்லெட் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் சோம்பு ஆட் பண்ணுறதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து நல்லா டைஜஷனுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளுக்குலாம் வந்து முட்டை டைஜஸ்ட் ஆகாது. அவங்க வந்து இந்த மாதிரி ஆம்லெட் செஞ்சு சாப்பிடும்போது எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது.